இந்த நாளிலும் செய்தி என்ன கொடுக்கலான்னு நினைக்கும் போது ஆவியானவர் உயிர்த்தெழுந்த பின் பேசிய வார்த்தைகளில ஒரு 7 முக்கியமான வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று யோசனை கொடுத்தார். கரங்களை உற்சாகமா தட்டி, சரியா? அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நேரம் சுருக்கமா இருக்கு, சரியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வேகமா போறேன். கர்த்தர் முதலாவது ஆவியானவர் இந்த செய்தியை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் தானே, அவர் தாமே உங்களோடு இப்பொழுது பேசும்படியாய் நான் வேண்டுகிறேன். அவர் பேசுவார் உங்களுக்கு. ஆவியானவரே, நீர் பேசும், கேட்க நாங்கள் அவளோடு இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க. ஆமென். ரைட். முதலாவது வார்த்தை உங்களுக்கு சமாதானம். நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி நான் முதல்ல வசனத்தை வாசித்துருவேன், அதனால நீங்க பெரட்ட வேண்டாம். வசன குறிப்பா கடைசியில் சொல்லுவேன், குறிச்சுக்கிறீங்க, சரியா? ஏன்னா வசனம் பெரட்டுறதுக்கு நேரம் எடுக்கிறதுக்கு சமயம் இல்லை. வசனம் வாசிக்கணும், அதை நான் வாசித்துறேன், நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க, சரியா? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதருக்கு பயந்ததனால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் 20:19. அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 7:15 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரரி, கொஞ்ச நேரத்துக்கு சமாதானமா தெரியும். ஆனா நிரந்தர சமாதானம், பூர்ண சமாதானம் யாரு கொடுக்க முடியும்? சமாதானத்துக்கு பிரபுவா இருக்கிறார்ல, அவர் தான் கொடுக்க முடியும். ஆமென். சமாதான பிரபுன்னு ஏசாயா 9:6 நாம் பார்க்கிறோம். சரி, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக யோவான் 14:27 சொல்றார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடர் இல்லை. அவங்க இடறி போக மாட்டாங்க, தவிக்க மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, தேய்க்க மாட்டாங்க அப்படின்னு சங்கீதம் 119:165 அப்படி சொல்லுது, சரியா? அதே சங்கீதத்துல 105வது வசனம் ரொம்ப பரிச்சயமான வசனம். இப்படி வசனம், காலையிலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. காலுக்கு தீபம்னா நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு. எந்த பாதையில போறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு உங்கள் பாதைக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. 119:105. ஓகே. ஆக வேத வசனத்தை நம்ம பிடிச்சு கொள்ளும் போது நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஒருவன் எவ்வளவுதான் பெரிய செல்வந்தனாயிருந்தாலும், செல்வாக்கு மிக்கவனாயிருந்தாலும், அவனுக்கு சமாதானம் இல்லைன்னா வாழ்க்கை இழந்தது போல காணப்படும். விரக்தியாகி போகும். கோடி கோடியா பணம் இருக்கலாம், சமாதானம் வேணும். அந்த சமாதானம் கொடுக்கிற யாரு? இயேசு கிறிஸ்து, சமாதான பிரபு, சரியா? ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு பெரிய செல்வந்தன், அவனுக்கு சமாதானமே கிடையாது. நிறைய கார் இருக்கு, நிறைய பங்களா இருக்கு, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க. ஆனா சமாதானம் மாத்திரம் என்ன இல்லை அவன்கிட்ட, சரியா? அப்ப அவன் நெருங்கிய நண்பர் சொல்றாரு, என்னப்பா இவ்வளவு சொத்து பத்த வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் துக்கமா இருக்கிறிய அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு மனதுல சமாதானமே இல்லை. அவர் என்ன வழியில அந்த சொத்தை சம்பாதிச்சாரோ, என்ன பண்ணாரோ, பாவங்கள் பண்ணாரோ நமக்கு தெரியாது. ஆனா சமாதானம் இல்லை. அப்ப இவர் சொன்னாரு, நான் சமாதானம் உனக்கு உண்டு பண்றதுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன், வர்றியா? வர்றேன், எவ்வளவு நாளும் நான் செய்யறேன். கொஞ்சம் செலவு பண்றியா? செய்யறேன்.
எவ்வளவு வேணும் உனக்கு? 5 லட்சம் கொடுப்பியா? 5 நான் 10 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு சமாதானத்தை நீ வாங்கி கொடு. எங்க கிடைக்கும்? நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் வந்து உடனே பாக்குறேன். இதே நாள்ல அடுத்த வாரம் வந்து உடனே கூட்டு போறேன் அந்த இடத்துக்குன்னு சொல்லி, சரி 10 லட்சம் கொடுத்து விட்டாரு. அவர் போயிட்டாரு. அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், ஏமாற்ற மாட்டாரு, அவரு தெரியும், உண்மையாதான் சொல்லி இருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. அடுத்த வாரம் வந்தாரு, வா போலான்னு சொல்லி கூட்டு போனாரு. எங்க கூட்டு போனாருன்னு சொன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற ஒரு பராமரிப்பு நிலையத்துக்கு கூட்டு போறாரு. அங்க கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் இல்லாதவன், பல விதமான பிரச்சனைகள், ஓகே, குறைபாடுகள் உள்ளவங்க, இடுப்பு கீழே ஒண்ணும் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே, ஏன்பா நீ இங்கே கூட்டு வந்த அப்படின்னு இவர் கேட்டாரு. பொறுமையாரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரா வந்து அவங்க என்னென்ன பிரச்சனையில இருக்காங்கன்றத அவருக்கு அப்படியே சுத்தி பார்த்தாங்க. ஒரு மனம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம கைகாலோட நல்லா இருக்கிறோமே, ஆனா சமாதானம் இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்போ நண்பர் கூட்டு போனவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன பண்ணியிருந்தார், அந்த ஒரு வாரத்துல இந்த இடத்துக்கு வந்து யாராருக்கு என்னென்ன உபகரணம் வேணும், ஒரு வீல் சேர் வேணுமா, ஒரு சின்ன ஒரு காலு கையை அட்டாச் பண்றதுக்கு எது வேணுமா, எல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி அங்க வச்சிட்டாரு. அப்போ ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிய கூப்பிட்டு அவங்கவுங்க உபகரணத்தை இவர் செல்வண்ணன் கையில கொடுத்து நீ கொடுன்னு சொன்னாரு. இவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு. அவங்க வாங்கினவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், சரியா, இவருக்கும் பயங்கர சந்தோஷம். எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாங்க. ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு ஏற்பாடு நண்பர் பண்ணியிருந்தாரு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வர வழியில சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, எனக்கு நல்லா இருக்கு, சமாதானமா தெரியுது அப்படின்னா. அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில போன் பண்ணி செல்வந்தன் சொல்றாரு ஃப்ரெண்டுகிட்ட, பல வருஷமாச்சு நான் நிம்மதியான தூக்கம் தூங்கி, எனக்கு நைட்ல படுத்தா நான் கூட்டி கழிச்சு பார்த்தா 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன், மற்ற நேரம்லாம் அல்லாடிக்கிட்டு இருப்பேன். நேத்து ஒரு குழந்தைய போல தூங்கினேன். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்களே, நீங்க தூங்கிடக்கூடாது. குழந்தைய போல தூங்கினேன், எனக்கு மிகுந்த சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன. அப்போ ஏழையில கொடுக்கும் போது செய்யும் போது உலக மனுஷனே சொல்லி வச்சிருக்கான் ஒரு தலைவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு சொல்லி, சரியா? அது மாதிரி நம்ம கர்த்தராகத்தான் விரும்புறாரு, சரிங்களா? சரி, நாங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி, எங்களுடைய கிருபையாருக்கு மினிஸ்ட்ரியில ஒரு ஜூம் மீட் வந்து எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து 8 to 9 நடத்துறோம். அது தெலுங்கானால உள்ள பீப்புள் 100 பேர் இருக்கிறாங்க அங்க. இப்ப அவங்ககிட்ட வந்து இந்த ஈஸ்டருக்கு வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கை போடுங்க சொன்னோன்னு போட்டாங்க. ஒரு 9,000 பணம் சேர்ந்துச்சு. ஒரு 90 பாக்கெட் பிரியாணி ஏற்பாடு பண்ணி ஆந்திரால ஒரு 40 பாக்கெட் டிஸ்ட்ரிபியூட் ஆக அவங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சோம். 50 பாக்கெட் பிரியாணி வாங்கி மதுரையில சாப்பிட ஏக்கமா இருக்கிற ஆட்களை தேடி பிடிச்சி 50 பாக்கெட்டு போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் கொடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சா. கரங்களை உற்சாகமா தட்டி பாருங்க. வாங்குற சந்தோஷத்துல முகத்துல பெரிய சந்தோஷம், கொடுக்கிற நமக்கும் பெரிய சந்தோஷம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்னு ரோமர் 12:18 பாக்குறோம். நான் என் கூட யாராவது வந்து சமாதானம் இல்லாம இருக்கிற நபரை பார்த்தனா என் வயசை பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் போய் இறங்கி போய் அவங்ககிட்ட சமாதானம் பண்ணிடுவேன், சரியா? அப்ப சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. மத்தேயு 5:9 அவங்களுக்கு பேர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. யாரும் அவங்க தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா, சமாதானம் பண்ணுவர்கள் தேவனுடைய புத்திரர், சரியா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுன்னு கொலோசியர் 3:15 நாம் பார்க்கிறோம். 2வது, ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16, சரியா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:32 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது தேவ ஆலோசனை. இதை தள்ளிவிட்டால் கேடு உண்டாகும் சொல்லி, இது தள்ளிவிட்டால் என்ன ஆகுமா?
கேடு உண்டாக லூக்கா 7:30 நம்ம பார்க்கிறோம். இது நல்லா கேட்டுக்குங்க, ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு பகுதியா இருக்கிறது. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ரோமர் 6:11 நம்ம வாசிக்கிறோம். உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் என்று கலாத்தியர் 3:27 நாம் வாசிக்கிறோம். ஆக ஞானஸ்தானம் ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு பகுதியா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம செஞ்சே ஆகணும். யார் யார் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ, நீங்க உடனடியா ஞானஸ்தானம் எடுக்கும்படி நீங்க சபைக்கு அழைச்சிட்டு வாங்க. 3வது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்று யோவான் 20:22 பார்க்கிறோம். இவங்க எல்லாம் சீஷர்கள் தான், இயேசுவோடு இருந்தவர்கள் தான். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களா இருந்தாங்க. சரியா? எபேசு சபையில உள்ள சில விசுவாசிகளை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா என்று அவர் கேட்கும் ஊழியக்காரர் கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்க கேள்விப்படல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்த ஆவி பத்தி விவரம் தெரியல, அதோடைய அபிஷேகம் ஒண்ணு இருக்குன்றது தெரியல. அதை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் கொடுக்க சுத்தமுள்ளவராக இருக்கின்றதும் அந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாம இருக்கிறாங்க. சரியா? இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு யோவான் 3:5, ஒருவன் ஞான ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப ஜலத்துல எடுக்கிறது தான் ஞானஸ்தானம், ஆவியில பிறக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது. சரியா? அப்போ அந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்து வரும்போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 1:8 இப்படி வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்றாரு. முதல்ல நம்ம வீட்டுல, நம்ம சுத்து வட்டாரத்துல, சபை மக்களோட, என்ன திருப்பி வெளி இடங்கள்ல எல்லா இடத்துலயும் கிறிஸ்துவுக்கு நம்ம சாட்சியாய் இருக்க முடியும். நம்ம பலனை அடைந்து கொள்கிறோம். பேதுரு பாருங்க, அவர் பிரதான அப்போஸ்தலன் தான், சீஷன் தான். அவன் இயேசுவை 3 தடவை மறுதலிச்ச ஒரு பயந்தாங்கோலி. சரியா? 3 தடவை மறுதலிச்சாரு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேரு? 3000 பேர். கரங்களை தட்டுங்களேன். 3000 பேர் ஒரு பிரசங்கம். பாஸ்டர் கிங்ஸ்டன் பால் ஒரு பிரசங்கம் பண்ணா ஒரு 100 பேராவது சபையில உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும், விசுவாசியா மாறணும். என்ன உற்சாகம் இல்லாம இருக்கீங்க? ஆகாதா? கரங்களை தட்டினது தானே ஆண்டவர் கொடுப்பாரு. தட்டுங்க. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஆட்கள் சபையில விசுவாசியை சேர்ந்துகிட்டே இருக்கணும். கர்த்த அனுதினமும் சபையில சேர்த்துக்கிட்டே இருக்காரு, சேர்க்கணும். சரியா? நம்ம கேட்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரைட். அப்போ யோவான் 16:13 இப்படி சொல்லுது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார்னு யோவான் 16:13 சொல்லுது. அதுலேயே 8வது வசனம் சொல்லுது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, முதலாவது பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம பலன் அடைகிறோம், தைரியப்படுறோம், உற்சாகப்படுறோம், ஆண்டவர் குறித்து சாட்சி சொல்ல நம்மளால முடியுது. அடுத்தாப்புல பாவம், நமக்கு பாவம் என்னன்னு தெரியும். கட்டளைகள் இருக்கு, பிரமாணங்கள் இருக்கு, நமக்கு பாவம் என்னன்னு தெரியும்.
ஆனா அந்த பாவத்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாமல செஞ்சிடறோம். அப்போ உள்ள பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்துகிட்டு நீ பாவம் செய்யறதுன்னு கண்டித்து உணர்த்துவார். நம்ம ஆண்டவர் நீதி நியாயங்களை பிரியப்படுற தேவன். நீங்க நீதி நியாயம் செய்யாம இருந்தீங்கன்னா ஆண்டவரை உணர்த்துவாரு. நீதியை செய்ய, இன்னும் ஏழைக்கு உதவி செய்ய, இந்த ஒரு ஊழியக்காரனுக்கு நீ தாங்கு, ஊழியத்தை நடத்த உதவி செய்ய அப்படின்னு. அதெல்லாம் நீதியான காரியங்கள் இல்லையா? சரியா? அந்த நீதியை அவர் நமக்கு உணர்த்தி காண்பிப்பார். அடுத்தாப்புல நம்ம எல்லாரும் நம்முடைய நடக்கைக்கு ஏற்றபடி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்பிக்கணும். நம்ம செய்யற சகல காரியங்களுக்கும் பேசுகிற வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்பிக்கிற பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு பிரசங்கம் கேட்டிருக்கோம். சரியா? அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்பிக்கணும்ன்றத ஆவியானவர் உணர்த்துவாரு. நீ இப்படி செய்யறது சரியில்லை, சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவாரு. இதெல்லாம் ஆவியானவர் நம்மகிட்ட வருகிற நாள் ஏற்படுகிற பலன்கள். சரி, ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி? இது உங்களுக்கு இல்லைன்னாலும் நீங்க யாருக்காவது சொல்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரியா? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமா, நிச்சயத்துல நிச்சயம். நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாரு. ஏன்னா உங்களை பரிசுத்த ஆவியில அபிஷேகம் பண்ற அவருடைய சித்தமா இருக்கிற. கரங்களை தட்டி உற்சாகமா. சரி, பாருங்க, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். ஒரு 3 வருஷமா ஒரு குறிப்பிட்ட சபைக்கு. அங்க ஆவியில அபிஷேகம் பெற்றவங்க நிறைய இருப்பாங்க. சரியா? நானும் என் மனைவியும் அபிஷேகத்துக்காக தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு நாங்க எங்க வாகனத்துல ஸ்கூட்டர் தான் ஏற போகும்போது என் மனைவி முகத்தை பார்த்தேன். ஒரே சந்தோஷமா இருந்துச்சு, ஒரே பிரகாசமா இருந்துச்சு. என்னம்மா விஷயம்னு கேட்டேன். எப்பா, எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிருச்சு, நான் அந்நிய பாஷை பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கம் என்னடா நம்ம தான் முதல்ல அபிஷேகம் பெறுவோம்னு பார்த்தோம், இவங்களுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு அது ஒரு பக்கம் ஒரு ஆதங்கம். ஆனாலும் வீட்டுக்கு வந்தோம். ஆண்டவரை துதித்து நல்லா ஜெபம் பண்ணோம், நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தீங்களாப்பா, அந்நிய பாஷையின் அடையாளத்தை கொடுத்தீங்களேன்னு ஒரே சந்தோஷப்பட்டு ஜெபிச்சோம். அப்புறம் நான் போய் ஆண்டவர்கிட்ட போராடினேன். எப்பா, என்னப்பா இத்தனை வருஷமா நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வரலையேப்பா. ஏன்னா அவளுக்கு வந்துருச்சு சந்தோஷம், எனக்கு வேணுமே, நான் சந்தோஷப்படணுமே, எனக்கு வேணும்னு சொல்லி போராடி ஜெபிச்ச உடனே அன்னைக்கு நைட்டா ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா! ஒரே சந்தோஷம், 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஒரே நாள்ல 2 பேருக்கும். இதே மக அப்போ அவ சின்ன பிள்ளை, 12-13 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும். அவளை பார்த்துட்டு நாங்க 2 பேரும் அந்நிய பாஷை பேசுற பார்த்து, ஜபிக்கிற பார்த்து, ஆவில நிரம்பி சந்தோஷப்படுற பார்த்து ஒரே ஓன்னு உருண்டு அழுகிறான். ஏமா அழுகிற? உங்களுக்கெல்லாம் அபிஷேகம் வந்துருச்சு, நாளைக்கு ஆண்டவர ரகசிய வரல வந்தா நீங்க எல்லாம் போயிடுவீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஏமா உன் சின்ன வயசுமா, உனக்கு டைம் இருக்கு, ஆண்டவர் கொடுப்பாரு. அவ அந்த வயசுலயே போராடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஆண்டவர் அவளை அபிஷேகத்தார். வீட்டுல இருக்க அவ்வளவு பேருக்கும் அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கடைசி நாட்களை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். மாம்சமான யாரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப என்ன ஆகும்? உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களாம். சரியா? வாலிபர் தரிசனங்களை பார்ப்பாங்களாம், பெரியவங்க சொப்பனம் பார்ப்பாங்களாம். என்ன சொப்பனம்? பரலோக சொப்பனம், ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனம். அப்போ இதெல்லாம் ஆவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நடக்கிற காரியங்கள். 4வது, பாவங்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். இயேசு சீஷர்கிட்ட சொன்னாரு, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அந்த பாவங்களை அவங்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்குன்னு சொன்னார்.
பாவத்தை மன்னிக்க சொல்லி யோவான் 20:23 சொல்றாரு. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் 6:14 மத்தேயுல சொல்றாரு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். அவங்களுக்கு மன்னியாது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மன்னிக்கப்படான்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், பரமண்டல ஜபத்திலே ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு கொக்கியை போட்டு விட்டாரு. நாங்கள் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்ப நீங்க முழுசா மன்னிச்சா முழு மன்னிப்பு உங்களுக்கு. நீங்க அரையங்குறையமா மன்னிச்சீங்கன்னா உங்க பாவமும் அரையங்குறையாம தான் மன்னிக்கப்படும். சரியா? ஆனா இப்ப பாருங்க, யோசேப்புடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அவன் பாருங்க, அவருடைய சகோதரர் எல்லாம் அவனை கொலை பண்ணுன்னு சொல்லி அடிச்சு குழியில போட்டாங்க. திருப்பி சரி அவன் சாகிறது போல எகிப்தியர்ட்ட வித்து போட்டுருவோம், சரியா, காசாக கிடைக்க சொல்லி அவனை வித்து போட்டாங்க. அது எகிப்துக்கு போய் போத்திபார் அரண்மனையில ஒரு வேலைக்காரனா வேலை பார்க்கறான். அப்படியே ஆண்டவர் நேரம் வரும்போது அவனை உயர்த்தி அந்த தேசத்துக்கு அதிபதியா மாத்திட்டாரு. யாரா போனவன்? அடிமையா போனவன், வேலைக்காரனா போனவன். ஆண்டவர் அவனை உயர்த்திட்டாரு. அப்போ உயர்த்தும் போது இவனுடைய சகோதரர்லாம் பஞ்சம் இருந்ததுனால தானியம் வாங்க வர்றாங்க எழுத்துக்கு. யோசேப்பு தான் அதிபதினு தெரியாது. ஆனா பிற்பாடாம அதை வெளிப்படுத்தும் போது அவங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. நம்ம இவனை கொலை பண்ண போனோம், இவனுக்கு விரோதமா நிறைய செஞ்சிருக்கோம், இவன் செத்து போனான் தாப்பண்ட போய் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கோம், நிச்சயமா இவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. வாசிங்க ஆதியாகமம் 50:19-21. யாராவது சத்தமா வாசிங்க மைக்ல. ஆதியாகமம் 50:19-21 சீக்கிரமா. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி, வெகு ஜனங்களை உங்களையும் சேர்த்தான் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள் அவங்களை தேத்துறான். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசுற. அப்பா பயப்படாதீங்க, நீங்க எனக்கு தவறு செஞ்சீங்க இல்லைன்னு சொல்லுத, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை உங்களை மன்னிக்க வைக்கிறான்ற மாதிரி அவன் சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா மன்னிச்சிட்டேன், பயப்படாதீங்க, நான் உங்க குடும்பத்தை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்றான். இயேசுப்பாவும் அதே போல அவர் பட்ட பாடுகளை போல, அவர் பெற்ற அவமானங்கள் நிந்தையின போல, அவருக்கு முன்னாலேயும் ஒரு மனுஷனும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷனும் அந்த பாடு பாடல. அப்படி பாடுபட்டவர் சிலுவையில சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்றாரோ. ஒரு மேஸ்டியாவை சிலுவையில் அறையணும்னு அவங்களுக்கு தெரியல, இவர் தான் நம்ம ரட்சகர்னு தெரியல. அப்போ அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏன்னா நமக்கு இந்த பூமியில இருக்கும்போது நீங்க மற்றவருக்கு மன்னிங்க, அப்போ உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னவர் போயிச்சவரு முன்மாதிரி அங்க காமிக்கிறாரு, பிதாவே இவளுக்கு மன்னியம் சொல்லி. அடுத்தாவது 5வது, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள ஆண்டவர் பரமேறி போறதுக்கு முன்னால கடைசியா கட்டளையா கொடுக்கிறார். அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். மார்க் 16:15. ரோமர்ல பவுல் எழுதுறாரு 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். சரியா? ஆக நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கோம். பெருசா ஒன்னும் வேண்டாம். போன நான் சொன்னேன், பெருசா ஒன்னும் வேண்டாம். முதல்ல நீங்க உங்க சாட்சி, ஆண்டவர் உங்களுக்காக
வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்னு உங்க சாட்சிய உங்க வீட்டார்கிட்ட சொல்லுங்க, அக்கம் பக்கத்துல சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுங்க, சபையில வந்து நின்று பேசுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சரியா? யாராட்டும் சொல்ல முடியும் சொல்லுங்க. சபைக்கு ஜனங்களை அழைச்சிட்டு வாங்க, இங்க வாங்க, ஒரு உண்மையான வழியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த செல்வந்தனை கூட்டு போனார் இல்லையா, சமாதானம் இல்லாத அந்த நபரை கூட்டு போய் ஒரே ராத்திரில அவருக்கு சமாதானம். அதே போல இங்க சபைக்கு கூட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சமாதானம், ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், தயவு எல்லாமே கிடைக்கும். நித்திய ஜீவன் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலாக கரங்களை உற்சாகமா தட்டி, நல்ல சத்தமா தட்டி, எப்படியெல்லாம் உங்களுக்கு ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா பாஸ்டர் வந்து கேளுங்க. சபையில ஒரு சின்ன சின்ன காரியம் செய்யறது, சபையை சுத்தம் பண்றது, ஒரு சேரை போடுறது, ஏதாவது உபகரண வாங்கி கொடுக்கறது, ஊழியக்காரனை தாங்கிறது, காணிக்க நிறைய கொடுக்கறது, ஒரு ஊழியக்காரனை மிஷினரி அனுப்புறது, எல்லாமே ஊழியம்தான். சரியா? சபையில நீங்க தனியா செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், வழி தெரியாம இருக்கலாம். உங்க போதகரை நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க என்னென்ன வழியில நீங்க உங்க சாமர்த்தியத்துக்கு தாளந்துக்கு ஏற்றபடி செய்யலான்ற சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்பண்ண. நீங்க ஊழியம் செஞ்சா, இது வந்து யோவான் 12:26 இருக்கு. நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா பாஸ்டர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அவர் பண்ணலைனாலும் பிதா உங்களை கனம் பண்ணுவாராம். பிதா கனம் கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? கனமா இருக்கும். அல்லேலூயா. கரங்களை வச்சா தட்டி அல்லேலூயா. அடுத்தாக 6வதாக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம யார நோக்கி பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. இல்லையா? ஒரே நபர்கிட்ட இருக்கு. யார் அந்த நபர்? இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க உற்சாகமா. அப்ப அவரை நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேளுங்க, என் நாமத்தினால கேளுங்க கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். சரியா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 28:18 இருக்கு. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி யோவான் 14:14 இருக்கு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி லூக்கா 11:10 இருக்கு. சரியா? கடைசியாக 7வது பாயிண்ட், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. சரியா? அப்போ அவர் எப்பயுமே நம்மளை விட்டு விலகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடாத ஒரு தேவன், நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற தேவன். நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருக்காரு. உங்க முன்னாலே இருக்கிறாரு, உங்க பின்னால இருக்கிறாரு. நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் இருக்கிறாரு, நீங்க வானத்துக்கு ஏறினாலும் இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே, எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. நீங்க அவர் கண்ணு முன்னாலதான் இருக்கீங்க. அவர் உள்ளங்கையில தான் வரைஞ்சி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. உங்களை எப்ப வேணாலும் பார்க்கலாம். உள்ளங்கையில தான் இருக்கிறீங்க. மறக்கிற தேவன் கிடையாது. ஆகவே அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட தேவன். அவரை நம்ம யோக்கி பார்க்கறதுனால நீங்க சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களோ, உங்களுக்கு விரோதமா எழும்புற மனுஷரை குறித்தோ நீங்க ஒரு நாளும் கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். சரியா? ஆண்டவர் ஒரு வாணியம் கொடுக்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சரியா? மத்தேயு 24:13 அப்படி சொல்லுது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா அதனால எனக்கு இஷ்டமானபடி நடக்கலாம். நான் ஆலயத்துக்கு எதுக்கு போகணும், எனக்கு தான் எல்லா சத்தியம் தெரியுமே, நான் வீட்டிலே இருந்துக்கலாம், நான் ஆன்லைன்ல பார்க்கலாம். அப்படி கிடையாது. சபை கூடி வரலை விட்டு விடாதீர்கள் வசனம் நமக்கு சொல்லுது. சபைக்கு வரும்போது அந்த வார்த்தையை நீங்க நேரடியாக கேட்கும் போது அந்த சபையின் அபிஷேகம் உங்களை மேல கிரிய செய்யும். சபை பாஸ்டர் மேல என்ன அபிஷேகம் இருக்கோ அந்த அபிஷேகம் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரோ, என்ன பிசாச விரட்டுறாரோ, என்ன நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கிறாரோ அதை நீங்களும் கொடுக்க முடியும். மார்க் 16:17 இப்படி சொல்லுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். வாசிங்க மார்க் 16:17, சீக்கிரம் வாசிங்க. 17:18.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது. வியாதியஸ்தரை நீங்க சுஸ்தப்படுத்த முடியும், பிசாசை நீங்க விரட்ட முடியும். நீங்க தப்பி தவறி ஏதாவது ஒரு விஷமுள்ள ஒரு காரியத்தை நீங்க உங்களை அறியாம குடிச்சிட்டாலும் கர்த்தர் உங்கள் உயிருக்கு சேதம் இல்லாமல் ஆபத்துல காப்பாத்துவாரு. சர்ப்பங்களை எடுப்பீர்கள்னா சிலருக்கு சர்ப்பத்தின் ஆவி இருக்கும், அதே பம்பு மாதிரி நெளிவாங்க. அதை நீங்க ஜெபிக்கும் போது இந்த சர்ப்பத்தின் ஆவி வெளியே போகும். மோசே கோலை போடுன்னு ஆண்டவர் சொன்னாரு, போட்டாரு. அது என்னாச்சு? சர்ப்பமாச்சு. அதை வாழை பிடிச்சி எடுனாரு. சாதாரணமா நீங்க பாம்ப வாழை பிடிச்சிங்கன்னா என்ன செய்யும்? தொப்புன்னு போட்டுரும். அது பிடிச்சா தலையை தான் பிடிக்கணும் பாம்ப. ஆனா இவர் வாழை பிடினாரு, வார்த்தை கீழ்பிடிச்சு வாழை பிடிச்சாரு, திருப்பி அது கையில கோலா மாறிச்சு. அதுக்காக நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்ப 7 பாயிண்ட்டை நான் திருப்பி சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, சமாதானத்தோடு வாழுங்கள். சரியா? சமாதானம். 2வது, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரம் எடுங்க. 3வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க சீக்கிரம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 4வதுங்க, உங்க பாவங்க மன்னிக்கப்பட நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த பாவங்களை மன்னிங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் என்ற விசுவாசிங்க. இயேசு நம்மளோடு கூட உலகத்தின் முடிவு பிறந்தும் நம்மோடு கூட இருப்பதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்படாம இருங்க. ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. ஆகையால் நம் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென்.